ராமேஸ்வரம் மீனவர்களின் ரயில் மறியல் போராட்டம் எதிரொலியாக தங்கச்சி மடத்தில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் விஸ்வநாதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் விஸ்வநாதன், தற்போது அப்பகுதியில் நிலவக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க செல்லும் மீனவர்களிருந்து இலங்கை கடற்படை எல்லைதாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக கைது செய்வது, அவருடைய படகுகளை பறிமுதல் செய்வது, மீனவரை தாக்குவது உள்ளிட்ட தொடர்கதையாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இலங்கை சிறையில் மீனவர்களின் படகுகளை விடுதலை செய்ய வலியுறுத்தி கடந்த 13ஆம் தேதி போராட்டமும் 15ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டம் நடத்தி மத்திய மாநில அரசுக்கு மீனவர் அழுத்தம் கொடுத்தாங்க. மீனவர்களின் படகு விடுதலை செய்ய வலியுறுத்தி இந்த நிலையில் பாத்தீங்கன்னா இன்று மாலை சரியாக 4 மணிக்கு தாம்பரம் எக்ஸ்பிரஸ் மறித்து ரயில் மறியல் போராட்டம் நடத்த மீனவர்கள் திட்டமிட்டுள்ளனர். அந்த ரயில் மறியல் போராட்டத்தை திட்டமிட்டுள்ள மீனவர்கள் தடுக்கும் விதமாகவும் எந்த ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வராமல் இருப்பதற்காக சுமார் தங்கச்சிமோன பகுதியில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க. இதனால அந்த தங்கச்சிமோன பகுதியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டு வருகிறது. மேலும் இந்த ரயில் மறியல் போராட்டத்தினால அன்றாட 4 பேரும் ராமேஸ்வரத்துக்கு வரக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மற்றும் பயணிகளுடைய பயணிகள் பாதிக்கப்படுவதால் இந்த ரயில் முறையை தடுக்கும் விவாதத்தில் போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி விஸ்வநாதன். ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.